ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மணிக்கொடல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதை எங்கள் ஊர் சைடெல்லாம் மணிக்கொடல்னு சொல்லுவோம், சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ஒரு 1/4 கிலோ இருக்கும், வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதில் இப்படி நீளமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நீளமாக இருக்கும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த நம்ம செஞ்சுருக்கிற இந்த மணிக்கொடல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்தில் அடிக்கொருக்கா செஞ்சு சாப்பிடலாம். அல்சருக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமாக அல்சர் குணமாகும். உடம்பு சோர்வாக இருந்தாலும் இதை அடிக்கொருக்கா சேர்த்துக்கலாம். அம்மா பார்த்தவங்களுக்கு வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும், அதுக்காக அடிக்கொருக்கா இந்த மணிக்கொழுப்பு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கொழுப்பு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம வெறும் வடச்சட்டியிலேயே வேக விட்டுக்கலாம். இதே இந்த கொழுப்பு எண்ணெய் விட்டு வரும், அதனால் எண்ணெய் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் சேர்த்துருக்கேன். இதோட கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவோம். ஒரு 6-7 பூடை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகாய் வேணுனாலும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வயிற்று புண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. அல்சருக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது வாரத்தில் 2 தடவை வச்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக வயிற்று புண்ணெல்லாம் சரியாயிடும். இப்போ இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வதக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரமாக ஆவி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வயிற்று புண்ணு இருக்கிறவங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது, அதிகம் ரொம்ப புண்ணாக்கி விட்டுரும். அதுக்காக நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் இதோட தக்காளி சேர்த்துடலாம். ஒரு குட்டி தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன். காரம் இதுக்கு அதிகம் வேண்டியதில்லை, அதனால காரம் கம்மியாகவே சேர்க்குறேன். நான் ஒரு குட்டி ஸ்பூன் தான். இதில் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இதில் இந்த மசாலாலாம் போடாமல் இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இன்னொரு தடவை அந்த வீடியோ போடுறேன். இப்போ இதோட இந்த மணிக்கொடலை சேர்த்துடலாம். மணிக்கொடலை கொழுப்புன்னு நினைக்க வேண்டாம், இது நல்ல கொழுப்பு தான். அதனால் நம்ம அடிக்கொருக்கா எடுத்துக்கலாம். பேலியோ டயட் இருக்கிறவங்க கூட இதை அடிக்கொருக்கா சேர்த்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி விடலாம். அதில் இருக்கிற அந்த தண்ணியே அந்த மசாலோட சேர்ந்து கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். அப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மணிக்கொடலெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்.
அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னா போதும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மணிக்குடல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கிரேவியாகவே இறக்கிடலாம். மணிக்குடல் வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக அந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். இதே போல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.